அதுவும் நீ பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. நீ சரியான நேரத்துல எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்களா, அதனால நீங்க ஒரு காக்கா. நான் எதுக்கு காக்கா? அக்கா நீங்க உண்மையிலே ஒரு காக்கா. நீயே காக்கான்னு சொல்ற? நம்ம பைபிள்ல ஒருத்தர் பசியா இருக்கும்போது கரெக்டா காக்கா அவருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துச்சான். நானும் பசியா இருந்து நீங்க கொடுத்தீங்களா, அதனால தான் உங்களை காக்கான்னு சொல்றேன். என்னது? சாப்பாடு காக்கா வந்து கொடுத்துச்சா? ஆமா ஆமாக்கா, காக்கா தான் கொடுத்துச்சு. சரி, அந்த காக்கா கதை சொல்லுவியா? பாட்டி கிட்ட இருந்து வாடகை திருடி போன காக்கா கதை தான் எனக்கு தெரியும். சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற காக்காவோட கதை நான் இப்பதான் பத்தி கேள்விப்படுறேன். சரி சரி, உங்களுக்கு தெரியும்னா உங்களுக்கு கண்டிப்பா சொல்லித்தரேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறியோர் வெளி பாடத்தை படிக்க வந்திருக்கவங்க எல்லோரும் நம்மோட வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 9வது பாடத்தை படிக்க போறோம். நம்ம கூட பாடம் படிக்கிறதுக்கு சாம்சங் வந்திருக்காங்க. ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் செய்வோம். அன்பு பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும் என் கூட இருங்க. இந்த பாடங்களை வாழ்க்கையில் எங்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பார்க்க கேட்கிற ரசிக்கிறீங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரந்தகப்பனே, ஆமென். இந்த வாரம் பாடத்தோட தலைப்பு காகங்களுடன் காலை உணவு. இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் ஏசாயா 41:10 எடுக்கப்பட்டிருக்கு. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளே தேவையை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, அதனால நம்ம மேல அக்கறையா இருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆகாப் அப்படின்னு ஒரு ராஜா இஸ்ரேல் நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. ஆகாப்பு ஆண்டவருக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு வந்தாரு. அவர் மட்டும் இல்லாம அவருடைய ராணி எசபேலும் கூட சிலைகளை வணங்கி ஆண்டவருக்கு கோபம் வர வச்சாங்க. அதனால இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே இவங்க 2 பேரையும் மாதிரி ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாமே செஞ்சாங்க. எசபேல் ராணியும் பாகால் தெய்வத்தோட தீர்க்கதரிசிகளும் சேர்ந்து ஆண்டவருடைய தீர்க்கதரிசிய கொண்டுட்டாங்க. ஆண்டவருக்கு எலியா அப்படின்னு ஒரு பேர் உள்ளவர் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. அவரு யோர்தான் பக்கத்துல இருந்த திஸ்பி என்ற ஊரை சேர்ந்தவர். எலியா எல்லாருக்குமே உண்மையில தேவனத்தை வாழணும்னு சொல்லி கொடுத்தாரு. இஸ்ரவேல் தேசத்துல தேவன்களை அவங்க வளர்ந்ததை பார்த்து ஆண்டவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. இதனால இஸ்ரவேல் தேசத்துல தீமை ரொம்ப அதிகமா வளர்ந்து வந்துட்டே இருந்துச்சுன்னு அவர் பார்த்தாரு. வாகால் தேவனை வணங்கினவங்க அவங்களுக்கு மழையும் பனியும் வாகால் தேவன் தான் அனுப்பிச்சு அப்படின்னு நம்புறாங்க. ஆறுகளையும் நீரூற்றுகளையும் கூட பாகால் தேவன் தான் இடத்தை நிரம்பி அதை செஞ்சதுன்னு நினைச்சாங்க. ஆனா எலியாக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இந்த இயற்கை படிச்ச ஆண்டவர் தான் நம்மளுக்கு மழையை கொடுத்தாருன்னு. அதனால ஆண்டவர் எலியா மூலமா ஆகாப் ராஜாவுக்கு ஒரு செய்தியை சொல்லணும்னு முடிவு பண்ணாரு. எலியாவுக்கு இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் இருந்துச்சு. ஆகாபு நல்லவர் இல்ல, அதனால ஆண்டவர் கிட்ட இருந்து எந்த செய்தியை அவருக்கு சொன்னாலும் அது அவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த அரண்மனையில இருந்த காவலாளிகளுக்கு இந்த எலியா ஆண்டவர் தீர்க்கதரிசி நல்லா தெரியும். அவர் ஈஸி கண்டுபிடிச்சு வரணும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால எலியா சீக்கிரமா கைது செஞ்சு அவரை கொல்றதுக்கு முயற்சி செய்வாங்க அப்படின்னு நல்லா அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அதனால எலியா அவர் பயந்து ஒதுங்கி போனார். அவர் நேரா சமாரிய ஊருக்குள்ள போனாரு. அந்த காவலாளிகளுக்காக அவர் அங்க நிக்காம நேரா அரண்மனைக்குள்ள போயிட்டாரு. அரண்மனைக்குள்ள போய் நேரா ராஜா முன்னாடி போய் நின்று ஆண்டவர் அவருக்கு என்ன செய்து வச்சிருந்தாரோ அவர் நேரா தைரியமா சொன்னாரு. மெய்யான தேவனுடைய தீர்க்கதரிசி நானு. நீங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சு பாக்குறீங்க. அதனால ஆண்டவர் முன்னாடி நான் என்ன இந்த வார்த்தைகளை சொல்றேன். இன்னையில இருந்து நான் சொல்ற வரைக்கும் இனிமே மழையோ பனியோ பெய்யாது அப்படின்னு தைரியமா சொல்லிட்டு அங்கிருந்த உடனே கிளம்பிட்டாரு. எலியா ஆகாபு பார்க்க போகும்போது அவர் தனியாரா போகல. கண்டிப்பா தேவனுடைய பாதுகாவல் எலியாவோட கூட இருந்திருக்கும். இல்லைன்னா அந்த காவலாளிகளை அவரை பிடிச்சு கொண்டு போட்டுருவாங்க. எலியா அரண்மனைக்குள்ள போகும்போது ஆண்டவர் கூட இருந்தாரு. அரண்மனை விட்டு வெளியே வரும்போது அவர் கூட இருந்தாரு. உடனே இங்கிருந்து புறப்படு அப்படின்னு ஆண்டவர் எலியா கிட்ட சொன்னாரு. உடனே நீ போய்
சரியா அதே மாதிரி நடந்துச்சு. எலியா ஆற்றங்கரையில பாதுகாப்பான ஒரு இடத்தை கண்டுபிடிச்சாரு. ஒவ்வொரு நாளும் காலையிலும் சாயந்தரமும் எலியாவுக்கு இந்த காக்காவெல்லாம் சாப்பாடு பண்ணிருந்துச்சு. ரொம்ப மாசங்களுக்கு எளிய தீர்க்கதரிசி அந்த ஆற்றுல தண்ணி குடிச்சிட்டு அங்க வாழ்ந்தாரு. அந்த ஆற்றுல தண்ணி ஓடிட்டு இருந்த வரைக்கும் அவர் அந்த ஆற்றுல தண்ணியை குடிச்சாரு. ஆண்டவரோட பாதுகாப்புல எலியா ரொம்ப தைரியமா இருந்தாரு. ஒவ்வொரு தடவையும் இந்த காக்கா பறந்து வந்து அவருக்கு சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம் ஆண்டவர் அவருக்கு ஜீவன் கொடுக்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். எலியோடைய ஜீவன் ஆண்டவர்களோட பொக்கிஷம் போன்றது அப்படின்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. சாம்சன் முன்னாடி சொன்ன மாதிரி நான் அவனுக்கு பசியா இருந்த நேரத்துல கொடுத்த அந்த ஸ்நாக்ஸ் கண்டிப்பா அவனுக்கு ரொம்ப திருப்தி அடைய வச்சிருக்கோம். அதே போலதான் எலியாவுக்கும் ஆண்டவர் அவர் பசியா இருந்த நேரத்துல காக்கா மூலமா சாப்பாடு கொடுத்தது ஒரு அற்புதமான விஷயமா இருந்திருக்கும். இந்த உலகத்துல வாழ்வு நம்ம எல்லாருக்கும் நிறைய தேவைகள் இருக்கு. இந்த தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. அவரு சரியான நேரத்துல சரியான வழியில அவரு தேவையை சந்திக்கிறாரு. இதனால எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் என் மேல ரொம்ப அக்கறையோட இருக்காருன்னு. இந்த பாடத்தை என் கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, நாம இந்த பாடம் படிக்க வந்த நேரத்துக்காக நன்றி. இந்த பாடத்தின் மூலமா நீங்க எங்களோட தேவைய சரியான இடத்துல சரியான வழியில சந்திப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க எங்க மேல அக்கறையோட இருக்கிறதுக்காக நன்றி. இது பார்க்க கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் அன்பின் பிதாவே, ஆமென்.